ஹாய் ஆல், திஸ் இஸ் மத்தியவராஜன். அண்ட் நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, we are going to talk about வாட் இஸ் ஏஐ. ஏஐனா என்னது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கரண்ட்டாக ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டியில் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இருப்பாங்க. லைக் எல்டர்லி பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்காதவங்க, படித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஏஐ பற்றின புரிதல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வாட் இஸ் ஏஐ அப்படின்ட்டு என்னோடய அப்பா அம்மா கிட்டே போய் கேட்டேன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஐனா எந்திரன் படம், சித்தி ரோபோ, சங்கர் எடுத்த படம் வந்து ஏஐ தான், அது ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, தம்பி உனக்கு ஏஐனா என்னன்னு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அவங்க வந்து அண்ணா நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி என்னோடய ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுவேன், ஏஐ வந்து இதுதான் ஏஐ, இல்லைனா கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி நான் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணேன், அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் ஏஐன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் கிட்ட போகிறேன், அப்படி அவங்ககிட்ட போய் ஏஐனா என்னதுன்னு கேட்டேன்னா, ஏஐனா கூகுள் கொலாபில் இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, ஸோ இதெல்லாம் தான் ஏஐ அப்படின்ட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக அப்போனா ஏஐனா என்னதுன்ட்டு யாருக்குமே ஒழுங்காக புரியலையா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் இல்லை, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு என்னோட பர்ஸ்பெக்டிவ் இது, என்னோட தாட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரேக் டவுன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஏஐ அண்ட் ஹவு டு லேர்ன் ஏஐ ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ கரண்டா நம்ம ஏஐ பத்தின ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020 இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி 2015 இந்த மாதிரியான காலகட்டத்துல ஏஐ பத்தி நிறைய பேர் பேசுனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இன்சைட்ஸ் வரும். லைக் கூகுளோட ஐஓன்னு ஒரு ஈவெண்ட் வரும். அந்த டைம்லலாம் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து ஒரு காட்டனா அப்படின்ட்டு ஒரு டூல் இருந்துச்சு. அப்புறம் சாம்சங் கிட்ட பிக்ஸ்பி, இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து இதுதான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த படத்துல அதே நேரத்தில் சித்தி ரோபோ, எந்திரன் இந்த மாதிரி மூவிலாம் வரும்போது பீப்புளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஏஐனா என்னது அப்படின்ட்டு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃபர்ஸ்டா வந்து மார்க்கெட்ல ப்ரொடக்ஷன் ரெடியா வந்து ஒரு ஏஐ தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. அண்ட் காமனா இதை வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னும் ஏஐ பத்தின ட்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பூம் பண்ணி விட்டுருச்சு. ஒரு குழந்தைய கேட்டாலும் ஏஐனா என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க. ஒரு வயசானவங்களை வந்து ஏஐனா என்னன்னு கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் காமனா இங்க என்ன தெரியுதுன்னா, ஏஐ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, இல்லைன்னா ஏஐன்னு ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமாச்சு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏஐ வந்து ஃபியூச்சர்ல 2030 ரொம்ப பெரிய விஷயமா க்ரோ ஆகும். ஸோ இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மார்க்கெட். அண்ட் அதுவே இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்டான்ஃபோர்டோட ஒரு ஏஐ இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஸோ இதுல அவங்க என்ன லைக் பேசிட்டு இருக்காங்க, என்ன இந்த ரிப்போர்ட்ல மெயினா சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் ஏஐனால பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ரேப்பிடா க்ரோ ஆகும், அண்ட் அதுல எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எடுக்க போறாங்க, எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து மெயினா வச்சு இவங்க வந்து இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மெயினா ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் ஏதாவது ஒரு விஷயம் ரேப்பிடா வரும்னா யூஎஸ் தான் வந்து அதை ஏர்லி அடாப்ஷன்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரும். நம்ம கண்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் லைக் அது வந்து ரொம்ப சேஃபா இல்லையா அப்படின்ற பார்த்து அடாப்ஷன், அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போவோம். லைக் இந்த மாதிரி அதான் வந்து எல்லாமே இதுவாயிட்டு இருக்கும். ஸோ இது இப்போ கரண்டா இந்த ட்ரெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஏஐ பத்தின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து லைக் எல்லா கம்பெனிஸும் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சாட் பாட் இருக்கட்டும், லைக் தேர் ஃபைட்டிங் ஈச் அதர் டு மேக் அ பெஸ்ட் ஏஐ ப்ராடக்ட் அமாங் தெம் செல்ஃப். அதுதான் இப்போ இருக்கிற கரண்டான சுச்சுவேஷன். ஸோ எப்படி ஒரு 20 years முன்னாடி .com பபிள் வந்து வெடிச்சதோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஏஐ பபிள் வந்து வெடிச்சிடும். ஸோ அப்போ வந்து ஏஐல இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் இதோட லிமிடேஷன் அப்படின்ட்டு கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிரும் மார்க்கெட். ஆனா இப்போ கரண்டா நிறைய பேருக்கு வந்து லைக் ஏஐ படிக்கணும், ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எடுத்த உடனே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பைத்தான் படிச்சுட்டு மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பைத்தான் கோடிங் நல்லா வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் நான் டைரக்டா என்ன பண்றேன்னா லீனியர் ரெக்ரெஷன் போயிடுவேன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் போயிடுவேன், டீப் நியூரல் நெட்வொர்க் போயிடுவேன், என்எல்பி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக் வந்து அதுவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஏஐ பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னால. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு காமன் ஆடியன்ஸ் கிட்ட, லைக் எங்க அப்பா அம்மா கிட்டே வந்து நான் ஏஐனா என்னதுன்னு கேட்டேன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சித்தி ரோபோ, எந்திரன் படத்துல வர ரோபோ தான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டேன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கூகுள் கொலாப்ல வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி நான் டென்சர் ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரியான லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து லைக் கோட் பண்ணிடுவேன், ஸோ இதுதான் ஏஐ அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க.
அதுவே இப்போ ஒரு ஸ்கூல் கிட்ட போனோம்னா அவங்க வந்து கூகுள் ஜெமினி இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், இது ஏன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது, மிஷின் லேர்னிங்னா என்னது, இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ். ஏஐனா ஒன்றும் இல்லை, லைக் ஏஐயோட ஃபுல் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஏஐயோட ஒரு அல்கோரிதம்ஸாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதை எப்படி நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் பண்ணி அடுத்த அப்ரோச்சுக்கு மாற்றுறது, இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மட்டும்தான், சாரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வாட் எவர் ஸ்டெப்ஸ் ஒரு 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 காலை எடுத்து முன் வைக்கணும்னாலும் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ஏஐல. ஓகேங்களா? ஸோ வில் ஜஸ்ட் சி ஹவு டு கெட் ஸ்டார்டட் வித் தீஸ் மேத்தமெட்டிக்கல் டாபிக்ஸ் ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஆறு டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன் கோ அண்ட் செக் கான் அகாடமி. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே, லைக் என்ன சொல்றது, ஃப்ரீயாக யூடியூப்ல இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஆல்சோ இங்கே வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. லைக் நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா தான் பே பண்ணி படிக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து எய்ட் லைக் யூ கேன் ஜஸ்ட் என்ரோல் ஃபார் லைக் லேர்ன் ஃபார் ஃப்ரீ. எய்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் எந்த கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நான் எந்த வீடியோவில் கவர் பண்ணல. நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல், ஏன் இப்போ மேக்ஸ் படிக்கலன்னா என்னால் அப்போது ஒரு விஷயத்த கூட என்னால் பண்ண முடியாதா மிஷின் லேர்னிங் ஆர் ஏஐ ஃபீல்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, உங்களால் பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களால் கேட்ச் பண்ண முடியாது. உங்களால் ஃபுல்லாக டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியாது. அப்படிதான் எழுதி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன தெரியுங்கன்னா மேத்தமெட்டிக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே அல்ஜிப்ரா வந்து எதுலலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்கில் லீனியர் ரெக்ரெஷன் ஒரு டாபிக் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் லாகிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக இதுலலாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணோம். லைக் சிம்பிளாக வந்து அவங்க y=mx + c அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா போட்டு, ஸோ இதோட இன்புட்டுக்கும் அண்ட் அவுட்புட்டோட ட்ரேட் ஆஃப் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, யூ நீட் டு நோ அல்ஜிப்ரா அண்ட் யூ ஹேவ் டு நோ லீனியர் அல்ஜிப்ரா ஆல்சோ. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, யூ கேன் டூ மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிசஸ் சால்வ் பண்ண முடியும். அண்ட் லைக் c = a × b ஒரு மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, we use it in neural networks and all those things. அண்ட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரும். அண்ட் CNN கன்வல்யூஷன் நியூரல் நெட்ஒர்க் இதோட சப் பிரான்ச் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து மேட்ரிக்ஸ் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி யூ நீட் மேட்ரிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க 12th ஸ்டாண்டர்டில், நான் கால்குலஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுமா, அதுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. எஸ், கால்குலஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் கால்குலஸ் எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அகெயின் நியூரல் நெட்ஒர்க்ஸில் யூஸ் ஆகும். லைக் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அண்ட் பேக்வர்ட் ப்ரொபகேஷன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஆப்வியஸாக யூ நீட் டு நோ அபவுட் கால்குலஸ். ஸோ கால்குலஸும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி தெரியணுமானா, ஆமாம், ப்ராபபிலிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராபபிலிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எஸ், கால்குலஸ் வச்சு நம்மளால ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் என்ன இருக்குன்னா, எஸ் உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் டிசென்ட்டை வந்து அச்சீவ் பண்ணோம்னா, எஸ் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு யூஸ்
எஸ் எஸ் மை ஆப்வியஸாக வந்து இந்த கிரேடியன்ட் டிசென்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து மேக்ஸை வந்து ரொம்ப நம்பி ஆகணும். லைக் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இந்த மாதிரி லைக் இதெல்லாம் பண்ணோன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு மேக்ஸ் தேவை. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸ் நீ ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, எஸ் மேக்ஸ் இல்லைன்னா உங்களால் மேக்ஸ் படிக்காமல் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து நான் இங்கே ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்ருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி எதுக்குன்னா நேவ் பேஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரும். காமனாக என்னன்னா, இப்போ உங்களோட ஜிமெயிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஜிமெயில் வந்து என்ன கொடுக்குதுன்னா, இந்த வரக்கூடிய ஒரு மெயில் வந்து ஸ்பேம் மெயிலா இல்லை இது வந்து நோ ஸ்பேம் மெயிலா அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, இது ஸ்பேம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்பாக்ஸில் காட்டும். அதே ஒரு ஸ்பேம் மெயிலாக இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்பேம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் போட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுதுன்னா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்கு, பேஸ் தியரம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், லைக் ஆப்வியஸ்லி யூ கேன் கோ அண்ட் சால்வ் ஆர் கோட் பண்ணும்போதே வந்து உங்களால் நல்ல லைக் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அண்ட் யூ நீட் டு நோ அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்யூரேசி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் த மெயின் திங் ஐ ஜஸ்ட் மேட் திஸ் வீடியோ. ஸோ math is very important, which plays a crucial role in your AI career. And so நீங்கள் வந்து ஏஐ வந்து உங்களோட கரியராக வந்து அடாப்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஏஐ பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ கைண்ட்லி யூ ஹவ் டு மேக் அ நோட் தட் ஏஐல ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மேக்ஸை வந்து என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க, பிகாஸ் மேக்ஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் doing programming and whatever thing. So இதெல்லாம் வந்து நான் சொன்ன one of the concepts like algebra, matrix, calculus, probability, statistics, vector space, optimization, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸாக வந்து இங்கே நமக்கு டேஷ்போர்ட் இருக்கு. ஸோ டு டிபெண்ட் ஆன் கான் அகாடமி, இதில் வந்து ரொம்ப நல்ல ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து கோர்ஸில் செக் பண்ணி பாருங்க. இல்லைனா யூ கேன் கோ அண்ட் செக் 3 ப்ளூ 1 ப்ரௌன் எஸ் 3B 1B எஸ் அந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரிய வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கோர்ஸ்லேயும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ என்ஜி அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் லூயிஸ், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இட் கவர்ஸ் பேசிக் திங்ஸ். பேசிக்கில் ஒரு இன்டர்மீடியட் லெவல்லே வந்து இது கவர் பண்ணிடும். லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடும். ஐ ஆல்சோ சஜஸ்ட் யூ டு டேக் திஸ் கோர்ஸ் அண்ட் வாட்ச் திஸ். ஆக்சுவலி யூ டோன்ட் நீட் டு பே மணி ஃபார் திஸ். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும்தான் பே பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, you can give a thumbs up so that you can see whatever the videos which I post from my playlist. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ yeah, thank you.